ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா துவையல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புதினாவில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இது இந்த வெயில் நேரத்தில் இது கம்மியாக தான் இப்போ இருக்கும். 10 ரூபாய்க்கு 3 கட்டு 4 கட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த டயத்தில் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட்டுருக்கு. இன்னும் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து கருப்பு உளுந்தும் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து கூட கருவேப்பிலை ஒரு குத்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பச்சை மிளகா 6 பீஸ் எடுத்து வச்சுக்கி இது 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சோம்னா துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி இது சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்குறதில்ல, புளி தான் சேர்க்குறோம். அதனால் இதுவும் எண்ணெயிலே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம். அதில் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். 2 கட்டு புதினா. அது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா துவையலோட வாசனை நல்லாயிருக்கும். அதனால் வந்து புதினா துவையல் செஞ்சால் கொஞ்சமாவது கொத்தமல்லியும் சேர்த்து செய்யணும். கொத்தமல்லி கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்து செய்யணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்து உப்பு தான் சேர்க்குறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். துவையல் அரைச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன அளவுகளோட உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.